ப்ளாப்னா என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்ணணும், இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ளாப்னா என்னன்னா இன்மியூட்டபிள் சொல்லுவாங்க. அது யாராலுமே மாடிஃபை பண்ண முடியாத ஒரு விஷயம். அது எப்படி சொல்லலாம், டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ, இமேஜஸ் என்ன வேணாலும் தரலாம். அது இன்மியூட்டபிளாக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிற எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ். ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் இமேஜ் தான் இருக்குது. ஒன்று base64, அதுக்கப்புறமா base64லேருந்து ப்ளாபாக சொல்லிட்டு. இப்போ இங்கே டக்குன்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே இமேஜ் தானே, இதில் அப்படி என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். சரி, இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போகலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்சியில் டேட்டா, இமேஜ், ஜேபெக், base64 ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக இருக்கும். இது நம்ம ஓப்பன் இன் நியூ டேப்பில் கொடுத்தோன்னா இந்த டேப் இருக்க யூஆர்எல் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்காக இருக்குன்னு ஏஏஏபிபிபி சொல்லிட்டு. ஸோ இது நம்ம காப்பி பண்ணி எந்த ப்ரௌசரில் வேணாலும் போடலாம். இது குரோம் ப்ரௌசர். ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன், என்ட்ரு கொடுத்தனா இதே இமேஜும் இங்கே காமிக்குதா. ஸோ இதில் லைட்டாக ஒரு கேரக்டர் மட்டும் மாடிஃபை பண்ணோன்னா அந்த கம்ப்ளீட் ஃபைலே கரப்ட் ஆகிடும். சரி, திருப்பி நம்ம இது ரிமூவ் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், வேலை செய்யுமா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். டெஃபினட்டாக வேலை செய்யாது. ஏன்னா ஒன்ஸ் அது கரப்ட் ஆச்சுன்னா அது கரப்ட் ஆனது தான். இதுதான் பிரச்சனை base64ல். இப்போ இதுவே நம்ம ப்ளாபில் பார்த்தோன்னா ஓப்பன் இன் நியூ டேப்லெட் தரேன். இப்போ இங்கே பார்த்தோன்னா அந்த யூஆர்எல் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன், ஒரு ரேண்டமான ஒரு ஐடி. நம்ம இது மாடிஃபை பண்ண முடியுமா உங்களுக்கு தோணும். டெஃபினட்டாக மாடிஃபை பண்ண முடியாது. சரி, வேறு ஒரு டேப்ல போட்டோன்னா எப்படி இருக்கும் பார்க்கலாம். இதில் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாலே புரியுதா. ஸோ இப்போ நம்ம ப்ளாப் சொல்லி யூஸ் பண்ணோன்னா அது அந்த டொமைனுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் மாதிரி தரும். மற்ற எந்த டொமைன் கேட்டாலும் பெர்மிஷன் தராது. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப், விமோ. ஸோ இவங்களாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதான் ப்ளாப். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you soon.